மோடி என்ட்ரி கொடுத்ததும் மாறிய கிளைமேக்ஸ். மனம் மாறிட்டாரே ட்ரம்ப். இனி ஈரானுக்கு சிக்கல் இல்லை. மேற்காசிய பகுதியில் கடந்த சில வாரங்களாக நீடித்து வரும் போர் பதற்றம் விரைவில் குறையுமா என்ற எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது. குறிப்பாக ஈரான் மீதான தாக்குதலை தற்காலிகமாக நிறுத்துவதாக அறிவித்துள்ள நிலையில் சனிக்கிழமை ஈரானுடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்திருப்பது உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. மேற்காசிய மோதலின் ஒரு பகுதியாக கடந்த பிப்ரவரி 28 அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது வான்வழி தாக்குதலை தொடங்கியதாக தகவல்கள் வெளியாகின. இந்த தாக்குதல்கள் தொடர்ந்து பல நாட்கள் நடைபெற்று வந்தன. இந்த மோதல்களில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இதற்கு பதிலடியாக ஈரானும் கடுமையான தாக்குதல்களை மேற்கொண்டது. குறிப்பாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் இராணுவ தளங்கள் அமைந்துள்ள பகுதிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் மேற்காசிய பகுதி முழுவதும் கடும் பதற்றம் நிலவி வருகிறது. உலக அளவில் எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்திலும் இந்த மோதல் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மோதலை முடிவுக்கு கொண்டுவர பல்வேறு நாடுகளும் சர்வதேச அமைப்புகளும் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருகின்றன. குறிப்பாக இந்தியாவின் மோடி, ரஷ்யா, சீனா உள்ளிட்ட நாடுகள் அமைதி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தி வருகின்றன. அதேபோல் ஐக்கிய நாடுகள் மற்றும் உலக சுகாதார நிறுவனம் போன்ற சர்வதேச அமைப்புகளும் மோதலை நிறுத்த வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றன. இந்த நிலையில் கடந்த 3 வாரங்களுக்கும் மேலாக இந்த மோதல் நீடித்து வரும் சூழலில் முக்கிய அறிவிப்பை ட்ரம்ப் வெளியிட்டுள்ளார். ஈரானின் அணு உலைகள் மற்றும் எரிசக்தி உள்கட்டமைப்புகளை குறிவைத்து நடத்தப்படும் அனைத்து இராணுவ தாக்குதல்களும் 5 நாட்களுக்கு ஒத்திவைக்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த முடிவு அமைதிக்கான முயற்சியாக பார்க்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து சனிக்கிழமை ஈரானுடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாகவும் ட்ரம்ப் கூறியுள்ளார். இந்த பேச்சுவார்த்தையின் மூலம் விரைவில் ஒரு உடன்படிக்கை எட்டப்படும் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் உலக வர்த்தகத்திற்கு முக்கியமான கடல் மார்க்கமான ஹார்முஸ் நீரிணை விரைவில் மீண்டும் திறக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதோடு ஈரான் மீது மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் முழுமையான போர் அல்ல, இராணுவ நடவடிக்கையாக மட்டுமே இருப்பதாகவும் ட்ரம்ப் விளக்கமளித்துள்ளார். ஈரான் அணு ஆயுதங்களை பயன்படுத்தாது என உறுதியளித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் ஹார்முஸ் நீரிணையின் பாதுகாப்பை அமெரிக்காவும் ஈரானும் இணைந்து உறுதி செய்யும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த அறிவிப்புகளுக்கு பிறகு பல வாரங்களாக நீடித்து வரும் ஈரான் அமெரிக்க மோதல் விரைவில் முடிவுக்கு வருமா என்ற எதிர்பார்ப்பு சர்வதேச அளவில் அதிகரித்துள்ளது. குறிப்பாக சனிக்கிழமை நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தை இந்த மோதலின் அடுத்த கட்டத்தை தீர்மானிக்கும் முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. உலக நாடுகள் அனைத்தும் இந்த பேச்சுவார்த்தையின் முடிவை எதிர்நோக்கி காத்திருக்கின்றன.